ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான கல்லை பற்றி பேச போகிறேன். அது மரகத கல்லோ டைமண்ட் அந்த மாதிரியான ஸ்டோன்ஸ்லாம் நினச்சிக்காதீங்க. டாக்டர் நாங்கள் என்ன பேச போகிறோம், ஏதோ வயிற்றில் எங்கேயாவது ஸ்டோன்ஸ் இருந்தால் பேச போகிறோம். உங்களுக்கு ஸ்டோன்ஸ்னு ரொம்ப காமனாக தெரியறது கிட்னி ஸ்டோன்ஸ், கால்பேடர் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி தான். இப்போ நான் பேச போகிறது அந்த 2 ஸ்டோன்ஸ் பற்றி இல்லை, வேற ஒரு ஸ்டோன். அது இன்னும் பெரிய ப்ராப்ளமேட்டிக்காக சில பேர்த்துக்கு ஆகலாம். எஸ், நான் இன்னைக்கு பேச போகிறது பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன்ஸ் என சொல்லக்கூடிய கணைய கற்கள் பற்றி தான். எஸ், பேங்க்ரியாஸில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுமா டாக்டர் அப்படின்னு கேட்காதீங்க, நிறைய ஃபார்ம் ஆகும். மற்ற இடத்துல கால்பேடர் ஸ்டோன்ஸ், கிட்னி ஸ்டோன்ஸை விட இது ட்ரீட்மெண்ட் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஸ்டோன்ஸை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். கணையத்தில் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் ஒன்றே தான், அது ட்ரிங்கிங். நிறையா தண்ணி அடிச்சிங்கன்னா கணையத்தில் ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். அது இது லிவர் பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்கஹால் எடுக்க அப்படியே கொஞ்சமாக லிவர் அழிஞ்சிட்டு வரும். அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் பேங்க்ரியாஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாரம் நீங்கள் நல்லா தண்ணி அடித்தாவே பேங்க்ரியாஸை பாதிக்கக்கூடிய வகையில் அந்த பேங்க்ரியாஸ் வெரி வல்னரபிள். ரொம்ப ஈஸியாக ஆல்கஹால்னா அது பாதிப்படைஞ்சு, அப்படியே பாதிப்படைஞ்சு அதில் கொஞ்சமாக அந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகி ஒரு கட்டத்தில் பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷனே இழந்து அது ரொம்ப நமக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும். இது ஃபர்ஸ்ட் ரீசன், மெயின் ரீசன் ட்ரிங்கிங் ஆல்கஹால். ரெண்டாவது ரீசன் நம்மளுடைய என்விரான்மெண்ட், நம்மளுடைய சீதோஷ்ண நிலை, அதாவது டிராபிக்கல் கிளைமேட்னு சொல்லுவோம். ரொம்ப வார்மா வேத்து ஹை டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு என்விரான்மெண்ட், அதாவது இந்த ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட். இப்போ சென்னை மாதிரியான ஒரு ஏரியா, கேரளா மாதிரியான ஒரு ஸ்டேட், இந்த மாதிரியான ஒரு ரீஜன் தான் நம்ம டிராபிக்கல் கிளைமேட்னு சொல்லுவோம். இதுல இதுவும் சில ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் சேர்ந்து நம்மளுடைய சவுத் இந்தியாவில் இந்த பேங்க்ரியாஸ்ல ஸ்டோன்ஸ் நிறைய பார்க்கணும். ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கும் பேங்க்ரியாஸில் ஸ்டோனை பார்க்குறோம். அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். குழந்தைகளுக்கும் சம்டைம்ஸ் இந்த பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன், அவங்க எந்த ஒரு தப்பான விஷயம் பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ரெண்டும் சேர்ந்து அவங்களுக்கும் இந்த ஸ்டோன்ஸை ஃபார்ம் ஆக ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் வந்துட்டா ட்ரீட் பண்ணுறது கொஞ்சம் கடினமான ஒரு விஷயம். ஒரு ட்ரீட்மெண்ட்னால நம்மளால் சரி பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டில் பார்ப்போம். ஏன்னா ஸ்டோன்ஸ் வலி, பேக் பெயின், நிறைய பேர் முதுகு வலி, அது ஏதோ ஸ்பைன் வலி நினச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி தான் நம்ம எவாலுவேட் பண்ணும்போது அது தெரியும் அது பேங்க்ரியாட்டிக் பெயின் அப்படி. ஏன்னா பேங்க்ரியாஸ் நம்மளுடைய உடம்புல பின்பகுதியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பின்னாடி தான் வலி நிறைய ஏற்படும். ஸோ பேக் பெயின் அப்படி யாருக்காவது இருந்து அது நாள்பட்ட வலியாக இருந்தது அப்படின்னா அது கணைய நோயால் இருக்கக்கூடிய ஒரு வலியா, குறிப்பா கணைய கற்களாக இருக்கலாம் அப்படின்றத நினைவில் வச்சுக்கங்க. மருத்துவர்கிட்ட நீங்க பார்த்து நீங்க அதை கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, கமிங் டு ஃபேக்ட்ஸ். அந்த பெயின் ரொம்ப இருந்து நம்ம டயக்னோஸ் பண்ணும்போது ஸ்டோன்ஸ் எல்லாம் அந்த என்டையர் கணையத்தினுடைய அந்த சேனல்ல பிளாக் ஆகி இருந்தது அப்படின்னா ஸ்டோனோட சைஸ், கணையத்தோட தன்மையை பொறுத்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். சில மெடிசன்ஸ், டயட் கண்ட்ரோல், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், நிறைய சரியான நேரத்துக்கு தூங்குறது, ரொம்ப ஃபோன் டிவிலாம் பார்க்காம ப்ராப்பர் டைமில் தூக்கம், ப்ராப்பர் டைமில் சாப்பாடு ப்ளஸ் மெடிசன்ஸ், அதில் ஒரு 50-60% ஆஃப் த பீப்புளுக்கு அந்த ஸ்டோன்ஸ் இன்க்ரீஸ் ஆகாமல் நம்ம கண்ட்ரோலில் வச்சு, அதையும் தாண்டி அடுத்த லெவலில் கொஞ்சம் ஸ்டோன் பெருசாகுது, அது பிளாக் ஆகி ரொம்ப வலி ஏற்படுது, மெடிசனில் சரியாகலை அப்படின்னா அடுத்த ட்ரீட்மெண்ட் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட். ஒரு சின்ன ஸ்டோன், ஒரு 3-4 மில்லிமீட்டர் ஸ்டோன்ஸ் இருக்குது, லைட்டாக பிளாக் ஆகுது, 1-2 தான் இருக்குது அப்படின்னா அது எண்டோஸ்கோப்பிலேயே வாய் வழியாக போய் குடலில் போய் அந்த எண்டோஸ்கோப்பி அந்த பர்டிகுலர் அந்த மவுத் ஓப்பனிங், பேங்க்ரியாஸ் மவுத் ஓப்பனிங்கில் நம்ம எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஸ்டோன்ஸை எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸ் வந்துருச்சுன்னா பெயின் இருக்காது, அது அப்படியே சரியாகும். இதுக்கு அடுத்த கட்டத்தில் ரொம்ப ஸ்டோன்ஸ் 1-2 இல்லாமல் பல ஸ்டோன்ஸ், கணையத்தில் தலையிலிருந்து வால் வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஸ்டோன்ஸ் அச்சு மாதிரி இருக்குது, பெரிய ஸ்டோன்ஸாக இருக்குது, எண்டோஸ்கோப்பிலெல்லாம் வராது அப்படின்னா அதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட் சர்ஜரி. அந்த சர்ஜரியில் எஸ்பெஷலி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இப்போ பண்ணலாம், ரோபோட்டிக் சர்ஜரியும் பண்ணலாம், ஓப்பன் சர்ஜரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படி பண்ணும்போது கணையத்தை பிளந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த எப்படி நம்ம ஒரு பவளத்தை பிளந்து முத்தை எடுக்கிற மாதிரி கணையத்தை பிளந்து, கணையத்தை எடுக்க வேண்டியது ஜஸ்ட் அந்த கணையத்தை பிரித்து விட்டு அதில் உள்ள இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸை எடுத்து குடலோட இணைச்சிட்டோம் அப்படின்னா கணையத்தில் ஸ்டோன்ஸ் மறுபடியும் ஃபார்ம் ஆகாது. அதுக்கு பிறகு கணையத்தோட ஃபங்க்ஷனும் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது அடுத்த லாஸ்ட் ஸ்டேஜ், அதாவது ரொம்ப ஸ்டோன்ஸ் நிறையா இருந்து ஸ்டோன்ஸ் ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துட்டு இருந்து பெரிய ஸ்டோனாக இருந்தால் சர்ஜரியும் பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அதனால இந்த ஒரு பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. இது எப்படியெல்லாம் ப்ரிவென்டிவ் ஆஸ்பெக்ட் 50% ப்ரிவென்ட் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட் 50% பீப்புள் அவங்க எந்த பாவமும் பண்ணல, எந்த தப்பும் பண்ணாதவங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டோன் ஃபார்ம் ஆகலாம். அப்படி ஸ்டோன் ஃபார்ம் ஆன பேக் பெயின் வந்ததுன்னா உங்களுக்கு டாக்டர்ஸை பாருங்க. ஸ்டேஜை பேஸ் பண்ணி, சைஸ் ஆஃப் த ஸ்டோனை பேஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒன்னே நீங்கள் பண்ண வேண்டியது
இருக்கிறதெல்லாம் இக்னோர் பண்ணாதீங்க. பேக் பெயினாக இருக்கட்டும், அது மேல் வயிற்றில் இருக்கிற ஒரு வலியாக இருக்கட்டும், தயவு செய்து அதை இக்னோர் பண்ணாதீங்க. இக்னோர் பண்ணாமல் இந்த பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன் ஒன்று இருக்குது, இதுவும் ஒரு வலிக்கான வாய்ப்பு, ஒரு வலிக்கான காரணமாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிங்க. அப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேங்க்ரியாட்டிக் ஸ்டோனை எப்படி அவாய்ட் பண்ணலாம், எப்படி ஏர்லியர் டயக்னோஸ் பண்ணலாம், என்ன முறைகளில் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து ப்ராப்பராக அந்த ஸ்டேஜை பேஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஸோ யாரும் கவலைப்படாது. ஸோ ஸ்டோன்ஸ்னு ஒன்றையும் உங்களுக்கு நினைவு வருது, கால் பிளாடர் ஸ்டோன், கிட்னி ஸ்டோன்ஸை தாண்டி பேங்க்ரியாஸ்லேயும் ஸ்டோன்ஸ் வரும் அப்படின்றத தயவு செய்து தெரிஞ்சுக்க. ப்ளீஸ் பி அவேர். தேங்க்யூ.